அன்பார்ந்த மைவித்திரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலைன்னா அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். சும்மா வியூஸுக்காண்டியோ நம்ம நிறையா சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ண கிடையாது. ஆனால் இப்போ என்ன கம்பெனிக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கு, கம்பெனி ஸ்கீம் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு நம்மளால் எதையுமே கெஸ் பண்ண முடியல. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, அதை சொன்னாலும் அந்த கொஸ்டினை நம்ம திரும்ப திரும்ப கேட்டாலும் அந்த கொஸ்டினுக்கு உண்டான பதில் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட் சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு நல்லா ஓடுற கம்பெனியில் ஆக்சுவலாக அவங்க அந்த கம்பெனியில் ஒரு மெம்பர் கூட கிடையாது. நீ இந்த கம்பெனியில் மெம்பராக இருந்துட்டு ஒரு சிஎம் உறுப்பினரோ ஒரு டிஎம் உறுப்பினரோ இருந்துட்டு நீ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உனக்கு மாதம் ஆச்சுன்னா இன்கம் வரல அப்படின்னு சொல்லி நீ கேஸ் போட்டால் அது வாஸ்தவமான பேச்சு. இப்போ உனக்கு இந்த கம்பெனிக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லை. நீ எதுக்காக இந்த கம்பெனி மேலே கேஸ் போடுற? திடீர்னு பார்த்தா இந்த கம்பெனி சிட் ஃபண்டில் இருக்குது, ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிற. ஆக்சுவலாக நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா சிட் ஃபண்டோ ஃபைனான்ஸ் கம்பெனியோ எதுவுமே கிடையாது. இது ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஏஜென்சி மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டாங்க. அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக, நல்லா கேட்டுங்க, அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த ஆப் யூஸ் பண்ணி இந்த ஆடு நீங்கள் பார்த்து கேப்சா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மாதம் இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கட்டாயம் இந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு சொல்ல கிடையாது, நீங்கள் கட்டாயம் கேப்சா அடிக்கணும்னு சொல்ல. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கம்பெனி சொல்ல, எந்த ஒரு விஷயம் கட்டாயம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணவே கிடையாது. அது தெரியாமல் நீங்கள் என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு திரும்ப 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 ஃபோர்ஜரி பண்ணுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ₹1 ஷாம்பு கொடுத்து நீ ஷாம்பு வாங்குற, தலைக்கு போட்டு ஷாம்பை குளிக்கிற, உனக்கு முடி கொட்டுச்சுன்னா அந்த கம்பெனி மேலே கேஸ் போடு. இப்போ முடி கொட்டலை அப்படின்னா உனக்கு அந்த ஷாம்பு நல்லா இருக்குது வச்சுக்க, அவ்வளோதான். ஆனால் அந்த கம்பெனிக்காரன் உனக்கு ₹1 கொடுக்குறான்னா நீ அந்த கம்பெனி மேலேயே கேஸ் போடுவியா? இப்போ அப்படி தான் இருக்குது சொல்லப்போனால். என்ன சொல்கிறதுனா, ஒருத்தர் நமக்கு நல்லது செய்கிறான்னா அவனை பிடிச்சி சாக்கடைக்குள்ளே தள்ளி விடுற மாதிரி தான் இந்த உலகம் போயிட்டுருக்கு. அதனால் இந்த கம்பெனி உறுப்பினர்கள் எல்லோரும் தைரியத்தோடு இருங்க, சரிங்களா? உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறதா 1000 பேர் 1000 சொல்லட்டும். நம்ம வீடு நம்ம குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம குடும்பத்தை கட்டி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ளே இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்காண்டி ஹெல்ப் பண்ணணும், அவருக்காண்டி நம்ம சப்போர்ட் பண்ணணும், சரிங்களா? 1000 பேர் 1000 சொல்லிட்டு ஏன் கம்பெனி அது பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு காத்துருங்க. ஆனால் எல்லாத்தோட கோபம் என்னென்னா வட்டி நீயா கட்டுற, வட்டி எனக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி வீட்டில் சத்தம் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் கரெக்டு தாங்க. எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. எல்லாமே சரி செய்யணும் தான். எல்லாத்துக்கும் பொருளாதாரம் எக்கனாமிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானது தான். ஆனால் அது தப்பு தான். அது கம்பெனி சைடு இருந்தோ என் தனிப்பட்ட முறையில் இருந்தோ சொல்கிறேன், அது தப்பு தான். ஆனால் அதை கொடுக்க வேண்டிய நிலைமை ஆர் சுச்சுவேஷன் இப்போது இல்லை. அந்த ஒரு விஷயம் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. அதாவது நம்ம எம்டி சார் ஆசைப்பட்டு போய் உள்ளே உட்காரல. காலத்தின் கட்டாயம், சந்தர்ப்ப சூழ்நிலை, எதிர் தீய சக்திகளின் என்ன சொல்கிறதுனா அவங்க நம்மளை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுற அந்த எஃபெக்ட்டு, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காண்டி தான் அவர் உள்ளே போய் நம்ம கம்பெனி நல்ல கம்பெனின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காண்டி தான் போராடிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க. அவர் வந்தோன்னே இந்த ஒவ்வொரு யூடியூப் சேனலில் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அவர் வந்தோன்னே அவர் வெளியே வர வரைக்கும் காத்துருங்க. அவர் வெளியே வந்தோன்னே கரெக்டான பதிலை அவரே சொல்லுவார். அந்த ஒரு நம்பிக்கையோடு காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.